இன்னைக்கான வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கடந்த 2 மாதமாக எனக்கு பங்குச்சந்தை எப்படி இருக்குது, ப்ராஃபிட் கொடுக்குதா, லாஸ் கொடுக்குதா, அந்த 2 மாதத்தில் நான் என்னெல்லாம் சந்திச்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன், சரிங்களா? அதை நல்லபடியாக கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பங்குச்சந்தையில் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்க? கடந்த 2 மாதத்தோடைய P&L ஸ்டேட்மெண்ட் நான் காட்ட போகிறேங்க. ஸ்டாக்கில் மட்டும் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தனியாக பார்க்கலாம். ஆப்ஷன் செல்லிங் தனியாக, ரெண்டுமே தனித்தனியாக பண்ணுறேன். இப்போ ஸ்டாக்குக்கு மட்டும் நம்ம 2 மாதத்தை எடுத்து பார்க்கலாம். இந்த மாதம் பரவாயில்ல, நல்லா மேலே வந்துச்சு. அதுக்கப்புறம் பாதி தூரம் இப்போ ரீசெண்டாக கீழே போயிட்டாங்க. அதாவது பாதி மந்த்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், மீதி மந்த்து டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி 2 மாதம் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதம் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், அதுக்கு முன்னாடி 4 மாதம் 5 மாதம் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். இப்படி தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இருந்துச்சு. ஸ்டாக்கில் நிச்சயமாக இது மாறும். நிஃப்டி ஸ்டாக்கு, பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸு, சென்செக்ஸ் ஸ்டாக்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா இது ஈக்விட்டி ஸ்டாக்குக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸ்டாக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 15 வரைக்குமே பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 12,000 கொடுத்துருக்கு இல்லையா? 15ஆம் தேதி தான் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் செப்டம்பர் 15லேருந்து 24 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஓகே 51,093 ருபீஸ் கொடுத்துருக்குது. ப்ரோக்கரேஜெலாம் ரொம்பலாம் கிடையாதுங்க. நான் ரொம்பலாம் ப்ரோக்கரேஜில் கொடுக்கறது கிடையாது. நான் ரொம்ப கம்மியான ட்ரேடு தான் பண்ணுறேன் அப்படிங்கிறலாம் கொடுக்கறது கிடையாது. 939 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜ் மட்டும் போயிருக்குது. நீங்கள் ட்ரேடு பண்ணும்போது நஷ்டமும் கொடுக்கலாம். அதனால் ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஓனை அனலைஸ் பண்ணுற ட்ரேடு பண்ணுங்கள். பங்குச்சந்தையை முழுமையாக கற்றுக்காமல் பணத்தை உள்ளே போட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பிகினர்ஸ் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு இதே மாதிரி ப்ராஃபிட் கிடச்சிரும் நினச்சி அவசரப்பட்ட ட்ரேடு பண்ணிடுறாங்க. அப்படி ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணிடுறாங்க. நானும் தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்புலாம் பண்ணிடாதீங்க, ஓகே? ஸோ செப்டம்பர் மந்த்து இந்த அளவு கொடுத்துருக்குதுங்க. அப்படியே நம்ம ஆகஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 1லேருந்து 31 வரைக்கும் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 38,000 கொடுத்துருக்கு. என்ன ப்ரோ எல்லா நாளும் ட்ரேடு பண்ண மாட்டிங்களா அப்படின்னா, நான் அப்படி பண்ண மாட்டேங்க. நோ, எல்லா நாளும் பண்ண மாட்டேன், பண்ணவும் கூடாது. நம்ம ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி பண்ணும்போது பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ ஆகஸ்ட்டில் 2 ட்ரேடு மட்டும்தான் பண்ணங்க. இப்போது ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 24 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரிப்போர்ட்டு எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா 89,925 ரூபாய் கிடச்சிருக்கு. அதில் ப்ரோக்கரேஜ் 1376.87 பைசா போயிருக்கு. ஸோ நெட் P&L பார்க்குறீங்க அப்படின்னா 88,548 ரூபா 78 பைசா நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ நீங்கள் கீழே பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ அந்த டேட்டில் இப்படி கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா சைடில் கொடுத்துரும் நம்ம எதுலலாம் ட்ரேடு பண்ணியிருக்கோம், ஏன் இந்த ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, எங்கே வாங்கியிருக்கோம், எங்கே விற்றுருக்கோம், இப்படி எல்லாமே தெளிவாக காமிச்சிருங்க. நான் திரும்பியும் கூட ஒரு டைம் காமிச்சிட்றேன். ஸோ இப்படி இருக்கு இல்லையா? நம்ம திரும்பியும் செப்டம்பர் 1லேருந்து ஆகஸ்ட் 1லேருந்து செப்டம்பர் 24 வரைக்கும் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, ஓகேங்களா, இந்த ஒரு ப்ராஃபிட் காமிக்குது. பிகினர்ஸ் ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு பண்ணுங்கள். ஸ்டாக்கில் ட்ரேடு பண்ணுறதுக்கு முக்கியமான ஒன்று பொறுமை தான். என்னோட புத்தகங்களில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா? நீங்கள் ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 படிக்கிறீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை பற்றி எல்லாமே கற்றுக்கலாம். அதே நேரத்தில் ட்ரேடிங்கை பற்றி மட்டுமே கற்றுக்கிட்டு ப்ராஃபிட் பங்குச்சந்தையில் பண்ணிட முடியுமா அப்படின்னா, நோ, பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம தானே ட்ரேடு பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜியாக ட்ரேடு பண்ண போகுது இல்லை. நம்ம தான் எக்ஸிட் கொடுக்க போகிறோம், நம்ம தான் என்ட்ரி கொடுக்க போகிறோம், நம்ம தான் ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். அந்த லாஸ் ப்ராஃபிட்டை நம்ம தான் நம்ம கண்ணால் பார்க்க போகிறோம். அப்படிங்கிறனால மனம் தளராமல் ட்ரேடு பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். நம்ம ஒரு 5,000 டார்கெட் போட்டிருப்போம். 2,000 ரூபா போயிட்டு லைட்டாக கீழே வர மாதிரி வரும். ஐயோ வந்த பணமும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இருக்குது, அது எங்கே போடணும்னு நமக்கு தெரியணும். எவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்துச்சுன்னா போடணும், அதை பற்றி நமக்கு தெரியணும். இப்படி
பங்குச்சந்தையை முழுமையாக கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். பங்குச்சந்தையை பற்றி எதுவுமே தெரியாமல் ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக லாஸ் தான் கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பணத்தை வச்சு நீங்கள் அதிக ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம் அப்படிலாம் ஆசைப்படாதீங்க. இங்கே ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதுக்கும் சரியான கேபிட்டலும் நமக்கு வந்து தேவை. ஓகேங்க, இந்த 2 மாதம் வந்து இப்படி தான் போயிருக்கு. அதே மாதிரி பங்குச்சந்தை ரொம்ப பயங்கரமாக வந்து போச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்களே வந்து பார்க்கலாம், 2 மாதமாக வந்து ஒரே இடத்துக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சுற்றிக்கிட்டு இருக்க டைமில் சில ஸ்டாக்கு வந்து எப்படி இருந்தாலும் இன்றைக்கி டவுன் ட்ரெண்டுங்க. பங்குச்சந்தை டவுன் ட்ரெண்டாக இருந்தாலுமே இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் வந்து இருப்பாங்க. ஒரு 40-50 ஸ்டாக்கு வந்து டாப் கெய்னர்ஸில் வந்து நிற்கும், மேலே வந்து நிற்கும். அந்த மாதிரி தான் நான் பங்குச்சந்தையை வந்து பார்ப்பேங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து பங்குச்சந்தையை வந்து பார்ப்பேன். ஸோ இந்த ஒரு 2 மாதம் எனக்கு இப்படி தான் இருந்துச்சுங்க. இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து எப்படி போய்கிட்டு இருக்காங்க? நல்ல ஒரு சைடுவேஸ். பங்குச்சந்தை தொடர்ச்சியாகவே சைடுவேஸில் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டாக்கில் வந்து இப்படி இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போது ஆப்ஷன் பையிங்கில் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து எப்படி ப்ரோ இருந்துச்சு அப்படின்னா, நான் 2025 ஆப்ஷன் செல்லிங்கில் ஸ்டார்டிங்கில் 2-3 மாதம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் ஒரு பயங்கரமான அடி கொடுத்துச்சு. 3 மாதம் அடிங்க. அதுக்கப்புறம் ரெக்கவரி வந்து பண்ணுச்சு. ஸோ பங்குச்சந்தை அப்படின்னாலே அதுதான், அந்த மைண்ட் செட் வந்து பண்ணிக்கோங்க. இங்கே க்ரீன் கேண்டில் ரெட் கேண்டில் வந்து இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ட்ரேடு வந்து பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இருக்கும். ஒரு நாள் க்ரீன் கேண்டிலா, ஒரு நாள் ப்ராஃபிட்டா, அடுத்த நாள் வந்து ரெட் கேண்டில், அடுத்த நாள் வந்து லாஸ் வந்து கொடுக்கும். அதனால் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி 2 ஸ்ட்ராட்டஜியை மட்டும் கற்றுக்கிட்டு அதை வச்சு நான் ப்ராஃபிட் வந்து பண்ண போகிறேன் அப்படிலாம் வந்து எதுவுமே முடிவு பண்ணிடாதீங்க. அப்படி வந்து பண்ணவே முடியாது. இங்கே ப்ராப்பரான சில ரூல்ஸ்லாம் இருக்குது, ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. சரிங்களா, நான் யூடியூப்பில் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து வச்சுருக்கேன். நம்ம சேனலில் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் ஃப்ரீ கோர்ஸ்னு இருக்கும். அதில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றியும் சரி, ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றியும் சரி தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு குழந்தைக்கு கூட புரிகிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன். எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால அதே மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். அதெல்லாம் வந்து பாருங்கள். இன்னொரு படி மேலே வந்து கற்றுக்குன்னா மட்டும் நான் எழுதிய இந்த 3 புத்தகங்கள் படிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். அடிப்படை கற்றுக்காம அட்வான்ஸ் கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால் அடிப்படையும் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஸோ இந்த 3 புத்தகம் ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1000 பக்கம் வரும். நான் சேலஞ்சாக சொல்கிறேன், 1 மாதத்தில் வந்து படித்து முடிச்சிடலாம். அப்படி படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக வந்து கற்றுக்க முடியும். கற்றுக்கிறது தான் எல்லாத்தையும் விடையுமே முக்கியமான ஒன்று. நான் எப்பவுமே சொல்கிறதாங்க, இந்த மாதிரி புத்தகங்களும் நிறையா வந்து படிங்க. த அல்சிமிஸ்ட், அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் என்கிட்ட இருக்குது. நிறைய சுய முன்னேற்ற புத்தகங்கள் படிக்கும்போது தான் ஒவ்வொருத்தவங்களுடைய ஐடியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து ஷோகேஸ் பண்ணிக்க விரும்பலைங்க. அதாவது நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னா அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்ல விரும்பலை. உண்மையாகவே ஒருத்தன் வெற்றி அடையணும் அப்படின்னா இது எல்லாம் தான் தேவை. நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். அதை தான் இந்த இடத்துல வந்து பதிவும் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஓகே. ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு எமோஷனல் ட்ரேட்லாம் வந்து பண்ணாமல் பொறுமையோட கையை பிடிச்சிட்டு ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.